சொந்த பிள்ளைகளாய் மாறினவர்கள் என்று அர்த்தம். அவருடைய பாதத்திலே அவரை நம்பி வாழ்கிறவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, லேடி, ஒரு பெண்மையை அங்க ஏசையா அங்க அழகா பதிவு பண்றார். அப்படின்னா வேதத்தில் பெண்மையை குறித்து பேசுகிற இடமெல்லாம் இலைமறை காயாக வேதத்தில் பெண்மையை குறித்து பேசுகிற எல்லா இடமும் தேசத்தை குறித்து பேசுகிறது. சூரியனை அணிந்த ஸ்திரீ அப்படின்னு வெளிப்படுத்தல்ல, தேசத்தை குறித்தும் ராஜ்யங்களை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். அது குறியீட்டு வார்த்தை என்று சொல்லுவார்கள். ஆமென். வேதத்தின் குறியீட்டு வார்த்தை என்று அதை வேத பின்னணியிலே நம்ம வரலாற்றிலே அதை படிக்க முடியும். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கேட்கும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை கொந்தளிப்புகள் வந்தாலும், அல்லேலூயா, எத்தனை புயல்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட எழும்பினாலும், எத்தனை ஆமென் ஆமான்கள் எழும்பினாலும், எத்தனை நெபுகாத் நேச்சார்கள் எழும்பினாலும், அல்லேலூயா, எத்தனை ஏரோதுகள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி நின்று ஆமென் நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் பலவிதமான காரியங்களை செய்தாலும், அவர் உங்கள் நடுவிலே எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரம்மா? பெரியவராய். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அவர் நம் நடுவில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரம்மா? பெரியவராய். அவருக்கு மேல பெரியவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு மேல பெருசா இந்த உலகத்துல ஒன்னும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கமே, என் பலவீனம் என்ன போட்டு இவ்வளவோ பாடப்படுத்துது, இந்த பாடு என்ன போட்டு இவ்வளவோ கஷ்டப்படுத்துது, இந்த சூழ்நிலை எனக்கு முன்னாடி இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்றோம்ல. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை மேற்கொள்ளாதபடிக்கு அங்கிருந்து அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஜகா வாங்கிடுவோம். ஆமென். ஆனா ஆண்டவர் நம்மளை ஜகா வாங்கிறதுக்கு அழைக்கல. ஆமென். எரிகோக்களின் மீது கால்களை வைத்து தாண்டி போவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. எரிகோக்களை கண்டு ஆமென் பயந்து போறதில்லை. அல்லேலூயா. எரிகோவை தகர்க்கிற வழி என்னன்னு கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எரிகோவை தகர்க்கிற ஒரே வழி ஆமென் துதி. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்றாரு, சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, ஆமென், நீ இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு என்ன செய்ய? கெம்பீரி. எரிகோவை பார்த்து, புயலை பார்த்து, ஆமென், அக்கினியை பார்த்து, எழும்புகிற சத்துருக்களை பார்த்து, உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களை பார்த்து கெம்பீரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? துதி, பாடு, கர்த்தரை நம்பு. ஆமென். ஆண்டவரை நம்பு. கெம்பீரி. சத்தமா எழும்பு. ஆமென். எழும்பு சீயோனே, நீ எழும்பு அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வருகை நாட்களில் இந்த பாட்டு தான் பாடப்படும். ஆமென். கர்த்தருடைய வருகை நாட்களில் இந்த பாட்டு தான் பாடப்படும். இந்த ஏசாயா 12வது அதிகாரம் தான் பாட்டு. ஆமென். அல்லேலூயா. அக்காலத்திலே, எக்காலத்திலே அப்படிதான் ஆரம்பிக்குது பாருங்க. அந்த ஏசாயா 12 அப்படிதான் ஆரம்பிக்குது. அக்காலத்திலே, கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே, கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே, சீயோனே, சீயோனிலே வாசமாய் இருக்கிறவளே, நீ கெம்பீரி. அல்லேலூயா. உனக்காக அவர் வருவார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்காக அவர் என்ன செய்வாரு? வருவார். கெம்பீரி. சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. ஆமென். போராட்டத்தை பார்த்து பயப்படாத. தோல்வியை பார்த்து பயப்படாத. உன் ராஜா வருகிறார். அல்லேலூயா. அவர் நம் நடு கெம்பீரிக்கும் போது, ஆர்ப்பரிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை துதிக்கும் போது, எந்த சூழ்நிலையிலும் ஆனா ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நம்ம. ஆமென். ஆனா ஞானவான்களாய் ஆண்டவருக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவனிங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கெம்பீரி அப்படின்னா கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிரு. ஏன்னா சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் யார் நடுவில் இருக்கிறாரம்மா? உன் நடுவில், என் நடுவிலே எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறார்.
ஆமென். அவருக்கு மேல ஒரு சூழ்நிலை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு மேல பெரியவன் இந்த உலகத்துல இல்ல. 1 யோவான் 4:4 வாசிங்களே. ஆமென். அவருக்கு மேல ஒரு பெரியவன், எந்த பெரியவனும் நம்ம வாழ்க்கையை தொட முடியாது. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சூழ்நிலையை தொட முடியாது, நம்ம காரியத்தின் மீது கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய காரியத்தின் மீது அவன் கை வைக்க முடியாது. காரணம் அசிங்க 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். சொல்லுங்க, அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவராமா? பெரியவர். 48வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்கயா. 48வது சங்கீதம் 1வது வசனம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். யாராமா? கர்த்தர் பெரியவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எரேமியா 32:19 சொல்லுகிறது, அவர் யோசனையில் பெரியவர். ஆமென். அவர் நம்மேல் கொண்ட யோசனையில் பெரியவர். ஆமென். யோவேல் 2:8, 9, 10, 11 வசனங்கள் நாம் தியானிக்க போகிறோம் அடுத்து. அல்லது ஹல்லேலூயா. கெம்பீரி, கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கிறார் ஆண்டவர். இந்த கால வேளையில எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது, எந்த தீமையும் உங்கள் வாழ்க்கையை அணுக முடியாது. அவர் விரும்புகிறதெல்லாம் ஒன்னே ஒன்று, சீயோனில் நீ வாசமாயிருந்து கெம்பீரி. சீயோன்ல நீ வாசமாயிருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய தோட்டத்திலே பண்ணையா இருக்கணும், ஆண்டவருடைய மந்தையிலே ஆடுகளாய் காணப்பட வேண்டும். சீயோனை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அப்படின்னா ரட்சிப்பை விட்டு வெளியே போயிடாதீங்க. பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, ஆமென், தேவைகளை பார்த்து. இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய தேவைகள் உண்டு. ஆனால் நம்முடைய தேவையை காட்டிலும் பெரியவர் அவர், நம்முடைய சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் அவர். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்தில் அவர் பெரியவராய் இருக்கிறார். உங்க சூழ்நிலைக்குள்ளே அவர் பெரியவராய் இருக்க. கடலும் காற்றும் கொந்தளித்தது, படகிலே அவர் பெரியவராய் இருந்தாரே. ஆமென். படகிலே ஆமென் அவர் பெரியவராய் நின்றிருந்தாரே. காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு. காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது, கீழ்ப்படைந்தது, அமைதல் மிகுந்த. வாசனம் சொல்லுகிறது, மார்க் எழுதும் போது இப்படி எழுதுகிறார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உங்க ஆர்ப்பரிப்பின் சத்தம், உங்க கம்பீரத்தின் சத்தம், நம்முடைய கம்பீர சத்தம் அலைகளை ஓய பண்ண வேண்டும். ஆமென். நம்முடைய கம்பீர சத்தம் கர்த்தருக்குள்ளே, நம்முடைய கம்பீர சத்தம் புயல்களை ஓய பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய கம்பீர சத்தம் எனக்கு எதிரே எழும்பி நிற்கிற ஆமென் பெரும் காற்றின் சத்தங்களை ஓய பண்ண வேண்டும், கொந்தளிப்புகளை ஓய பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லிடுங்க ஹல்லேலூயா. வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 48:20 வாசிங்களா. ஏசாயா 48:20. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 48:20. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை என்ன பண்ணிட்டாராமா? மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள். கம்பீர, எதுக்கு கம்பீர சத்தமிடணும்? ஏன் கம்பீர சத்தத்தோடு எழும்பணுமாமா? கர்த்தர் என்ன பாபிலோனில் இருந்து புறப்பட பண்ணினார். பாபிலோன் அடிமை வாசமா இருக்கிற இடம், அடிமைத்தனத்தில் இருந்து. பாபிலோன் சிறையிருப்பு. பாபிலோன் என்னங்க? சிறையிருப்பு. பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் என்ன விடுதலை தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை பகுதியில் விடுதலை தந்திருக்கிறார். ஏன் கம்பீர சத்தமிடணும்னு சொல்றாரு?
சியோனில் வாசமாய் இருக்கிறவர்களேனா ரட்சிக்கப்பட்டவளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேசமே, நீ கம்பீர சத்தமிடு. என்ன கம்பீர சத்தம்? எதற்கு கம்பீர சத்தமிடணும்? ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே கவனிங்க, கர்த்தர் பாபிலோனில் இருந்து என்னை புறப்பட பண்ணினார். அடிமைத்தனத்தில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, தோல்வியில் இருந்து, பிடிகளில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து என் தேவன் என்ன செஞ்சாராமா? புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணினார். கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். மோசமான ஆட்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள், தேவனை அறியாத ஆட்கள், முரட்டாட்டமான இடம் கல்தேயர். அல்லேலூயா. எங்க கொண்டு போனாங்க தானியேலை? ஆமென். சூசான் அரண்மனையில் கல்தேயருடைய பாசையில கற்று தேர வைக்கிறாங்க தானியேலை. ஏன்னா அவனை வச்சு வேலை வாங்கணும், அடிமை தானியேல். ஆனா அங்கிருந்து தானியேல் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தான், தினம் 3 வேளையும். அங்கிருந்து தேவனாகிய கர்த்தரை தினம் 3 வேளையும் ஆண்டுடைய சமூகத்தில் கிடந்தார் தானியேல். முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். என்னது முடிவு? என்னது? அல்லேலூயா. சிங்கக்கேபியோ, சூளை நெருப்போ, ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எதுவும் சேதப்படுத்தவில்லை. வசனம் சொல்லுது 6:23 நினைக்கிறேன் தானியேல்ல. ஆமென். தானியேலை ஒன்றும் சேதப்படுத்தாது, ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. என்ன அழகான வார்த்தை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கெம்பீரிங்க. கெம்பீரிக்கிறதுனா கர்த்தரை தொழுது கொள்ளுதுன்னு அர்த்தம். ஏன்னா பாபிலோனிலிருந்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணினார். மோசமான ஜனங்களிடத்திலிருந்து, ஆமென், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களிடத்திலிருந்து, முரட்டாட்டமான பகுதிகளிலிருந்து, சுயத்தின் பகுதிகளிலிருந்து, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனை பரியாசம் பண்ணுகிற ஆமென் சாதிகளிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தந்தார். வாழ்க்கையின் பல பகுதிகளிலே தேவன் நமக்கு விடுதலை தந்தார், மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க எல்லாரும், என்னை மீட்டு கொண்டார். சொல்லுங்க, என்னை மீட்டு கொண்டார். ஆமென். நல்லா செத்திருந்தா 26 வருஷம் ஆயிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை வருஷம் ஆயிருந்திருக்கணும்? எனக்கு ஏன் அவரை பிடிக்கும்னா, என்னை உயிரோட வச்சிருக்காரு. அல்லேலூயா. எனக்கு ஏன் இன்னும் பாடுறது பிடிக்கும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதுக்கு ஒரு சாட்சி இருக்கு. ஏன் பாடுறது பிடிக்கும்? நாட்கள் வரும்போது அதை சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு ஏன் அவரை பாடிட்டே இருக்கிறது பிடிக்கும்? எனக்கு வெளியில் எங்கேயும் ஊழி இல்லைன்னு நேரம் இங்கே வந்து கீபோர்டு எடுத்து வச்சுக்கிட்டு என் பாட்டுக்கு ஒரு பாட்டு எடுத்து பாடிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஆமென். எனக்கு ஏன் அவரை பிடிக்கும்? எனக்கு ஏன் ஆராதிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா என் வாழ்க்கையில் ஒரு சாட்சியின் பகுதி இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் விடுதலையாக்கப்பட்டதை எங்க வரைக்கும் சொல்லணுமாமா? ஆமென். இதை கம்பீர சத்தமாய், ஆமென், மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் பிரஸ்தாபப்படுத்துங்கள், பிரசித்திப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள். தூக்கிட்டு போகணும். கர்த்தரே என்னை மீட்டுக் கொண்டார். அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் மீட்பர். என் நடுவிலே அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க வரைக்கும் சொல்ல சொன்னாராமா? உற்றக்கூடாது, நாச்சிபாளையத்தோட நின்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நாச்சிபாளையத்தோட நிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு வரல. பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் என் மீட்பை சொல்லிட்டே இருக்கணுமாமா. ஏன்னா அவர் நம் நடுவில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரம்மா? சேனைகளின் பரிசுத்தர். அந்த இடத்துல பாருங்க, ஏசாயாட்ட தெளிவாக வெளிப்படுத்துறாரு. சேனைகளின் கர்த்தர் இல்லை, சேனைகள், இஸ்ரவேலின் பரிசுத்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஆமென். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய், பரிசுத்தராய் நம் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்ப பெரியவர் என்ன செய்வார் நமக்கு? நம்ம கூட பெரியவர் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம்? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதானே பிரதர்? உண்மைதானே? வாசிங்களேன். யோவேல் 2வது அதிகாரம். ஆமென். யோவேல் 2வது அதிகாரையா? யோவேல் 2வது அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்பையா. யோவேல் 2வது அதிகாரம். பெரியவர் சும்மா நம்ம கூட இருக்க மாட்டாரு. ஆமென். எப்படிப்பட்ட அற்புதங்களை நமக்கு செய்வான் பாரு. தேசமே நீ என்ன செய்யாத, அதான் சியோன்
குமாரத்தியே, ஆமென், சியோனில் வாசமாய் இருக்கிறவளே அப்படின்னா தேசமே அப்படின்னு அர்த்தம். ஆமென், ஆமென். அவளே இவளே அப்படின்னு எல்லாம் எங்க வருதோ அதெல்லாம் குறியீட்டு வார்த்தை, வேதாகமத்தின் குறியீட்டு வார்த்தைகள். வாசிங்கயா. யோவேல் 2:8. ஆமையா, 2:8. ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையில் செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். சரி, 21 வாசிங்கயா. 21. தேசமே பயப்படாதே. 18 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாய்ச்சிப்பார். எப்போது? கம்பீர சத்தம் கேட்கும் போது. எப்போது? பாபிலோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி நாம் அவருடைய சமூகத்திலே நன்றியோடு நிற்கும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்தேயரை விட்டு நாம் ஓடுகிற அறிவு நமக்கு இருந்தா, ஆமென். கல்தேயர் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு அடங்காதவங்க, கர்த்தரை அறியாதவங்க. ஆமென். எந்நேரமும் வேறு வழிபாட்டில் வேறு தெய்வங்களை வழிபட்டு பலி செலுத்தி கொண்டே இருக்கிறவர்கள். இன்னும் சொன்னா மனித வணக்கத்தை, ஆமென், மனித மேன்மையை அதிகமாய் விரும்புகிறவர்கள். அந்த ஆவி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆமென், ஆமையா, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆவி இருக்கு. மனித மேன்மை, மனித வணக்கம், என்ன எல்லாரும் வணங்கணும், என்ன எல்லாரும் அதைத்தானே நேபுகாத்நேச்சார் செஞ்சார். சிலையை செய்து வைத்து அவருடைய சிலையவே உயிரோடு இருக்கும்போது எவனாச்சு தனக்கு சிலை வைப்பானா? ஆமென். அவருடைய சிலையவே செஞ்சு வச்சு, அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களை விட்டு நீங்கள் என்னிடத்திலே ஓடி, அப்படித்தானே ஓடி வந்தோம் நம்ம. ஆமென். இத கம்பீர சத்தமா சொல்லணுமா? ரட்சிப்பை கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டதை கம்பீர சத்தமா சொல்லும் போது எந்த தேசம், எந்த பட்டணம், எந்த சபை ரட்சிப்பை உயர்த்தி பிடிக்கிறதோ அங்க கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை என்ன செய்வாராம்? கடாட்சிப்பார். வாசிங்கயா. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், இனி புறஜாதிகளுக்குள்ளே என்ன செய்ய மாட்டேன், உங்களை நிந்தையாக வைக்காமல். எவனும் உங்க வாயை திறந்து உங்களை பேச மாட்டான். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். எவனும் நம்மளை கேலி கிண்டல் பண்ண மாட்டான். நம்ம வாழ்க்கையை எவனும் ஏளனம் பண்ண முடியாது. ஆமை, இந்த மாசத்தின் வாக்கு தத்தமாய் கர்த்தர் இதை தருகிறார். ஆமை, இனி எவனும், ஆமென், எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் நம்முடைய வாழ்க்கையை, ஆமென், ஏளனம் பண்ண முடியாது. நம் நடுவிலே, ஆமென், சேனைகளின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க, வாசிங்கலையா. ஆமென். இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், இனிமே கர்த்தர் நம்மை நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். தானியம் ஒரு அர்த்தம் இருக்கு, திராட்சரசம் ஒரு அர்த்தம் இருக்கு, எண்ணெய் ஒரு அர்த்தம் இருக்கு. தானியம் என்பது, ஆமென், அவருடைய சரீரத்தை, அப்பத்தை உண்டாக்குகிற தானியம் சரீரத்தை குறிக்கிறது. ஆமென். திராட்சரசம் என்பது அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. எண்ணெய் என்பது நம்மேல் வார்த்த கர்த்தர் சிலுவையிலே நமக்காக சிந்தி நம்மேல் வார்த்த அவருடைய அபிஷேகம். அபிஷேகம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ற அர்த்தம். அபிஷேகம்னா தையத்தக்கன்னு ஆடுறது இல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஏசாயா 61 படி, ஆமென், பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதை நமக்கு வச்சிருக்கிறாரு. எங்கிருந்து? கல்தேயரிடத்திலிருந்து, எங்கிருந்து? பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சார். நம்ம குடும்பத்திலிருந்து, நம்ம கோத்திரத்தில், நம்ம ஜாதி ஜனத்திலிருந்து. ஆமென். இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள்ல நீங்க ஏன் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேங்கிறீங்க? பாஸ்டர் ஒரே ஆட்டம் கட்டுறானு பாஸ்டர், அங்க போனா இருக்கா? இருக்குல்ல. ஆமென். என்ன பிரதர் ஊருக்கு போலையா? என்னாச்சு அப்படின்னா, ஐயோ அங்க போனா அவ்வளவுதான் பாஸ்டர், ஒரே ஆட்டம் கட்டுறானுங்க. ஆமென். எல்லாம் சாமி ஆடி கடா வெட்டி, எங்களை வேற சாப்பிடாம போனேன்னா அவ்வளோதான், இத்தோட உனக்கும் எங்களுக்கும் ஒன்றும் இல்லைங்கிறானுங்க. ஆமென். சொல்றாங்களா? சொல்றாங்களா? ஆமென். அந்த கல்தேயரை விட்டு கர்த்தர் நம்ம பிரிச்சாரே, அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை பிரித்து மீட்டு கொண்டு ஒரு மகிமையான வாழ்க்கையை நமக்கு தந்தாரே. அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம பாக்கெட்ல காசு இல்லை, ஆனா இயேசு இருக்கிறார் இருதயத்தில். ஆமென். மேலே தான் பாக்கெட்டு,
அதுல காசு இல்லை, இந்த என்கிட்ட இல்லை. ஆமென். காசு இல்லை. ஒரு இன்ச்சுக்கு கீழே இருதயம் இருக்கு, அங்க இயேசு இருக்கிறாரு. ஆமா, இந்த பாக்கெட்டுக்கு கீழே ஒரே ஒரு இன்ச்சு தான் ஒரு இருதயம் இருக்கு, அங்க இயேசு இருக்கிறாரு. நிறைவானவர் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. வாசிங்களே ஐயா, என்ன செய்வாரு? உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்க்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. அது பெரிய காரியங்களை செய்யும். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராமா? தேசமே, இப்ப சொல்றாரு, சியோனே, சியோன்ல வாசமா இருக்கிறவளே, கம்பீரித்தவளே, அதான் தேசமே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, தேசமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. என்ன செய்யு? மகிழ்ந்து களிக்கூறு. மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரியவர் என்ன செய்வாரு? பெரிய காரியங்களை. பெரியவர் எப்போது என்ன செய்வாரு? பெரிய காரியம். சின்ன காரியத்தை செய்வாரா? சொல்லுங்க. அதை இந்த வருஷம் நம்ம உணர்றோம். இந்த கன்வென்ஷன்லயே நம்ம பார்ப்போம். 15-16 கர்த்தர் நம்ம கூட பெரியவரா இருக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். ஆமென். எல்லாம் உணர்வு பூர்வமா பார்ப்போம், கண்கூட பார்ப்போம். அல்லேலூயா. அவர் பெரியவராய் நம் நடுவில் பரிசுத்தராய் நம் நடுவில் இருக்கிறாருங்கிறத ஆமா இந்த 15-16 தேதிகளை நடக்கிற கன்வென்ஷன்ல பார்ப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், போராட்டம் இருக்கத்தான் செய்யும், தோல்விகள் இருக்கத்தான் செய்யும், ஏமாற்றங்கள் துரோகங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். தேசமே, அதாவது சியோன்ல வாசமா இருக்கிறவளே, கம்பீரித்தவளே, என்னை ஆராதித்தவளே, என்னை நம்பி இருந்தவளே, என்னையே தஞ்சமாய் கொண்டிருந்தவளே, ஆமென், என் பாதமே கதி என்று இருந்தவளே, ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவளே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவளே அப்படின்னு அர்த்தம். சியோனில் வாசமா இருக்கிறவளா இவ்வளவு அர்த்தம். அல்லேலூயா. சொல்றாரு, நீ பயப்படாத, என்ன செய்ய? மகிழ்ந்து களிக்கூறு. நீ என்ன செய்ய? மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியம். அது எப்படிப்பட்டவர் அம்மா? அவரு ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வாரா? செய்வார். 26வது வசனம்யா. ஆமென். 26, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. யாரு? 23, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்ன செய்யுங்க? களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே அந்த நோக்கத்தோட தான் இருக்காரு. ஏற்கனவே நாம் அவருடைய பிளான் தான், ஏற்கனவே நாம் அவருடைய மாஸ்டர் பிளான் தான். அல்லேலூயா. கவனிங்க, சொல்றாரு, அடுத்ததா சொல்றாரு 26வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீர்கள்? துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் கையை தட்டின, இப்ப தட்டிரணும் கையை. ஹல்லேலூயா. ஆமென். பெரியவர் நம் நடுவிலே இருக்கும்போது நமக்கு ஒருபோது என்ன இல்ல? சொல்லுங்க. வெட்கப்படுவதில்லை. வெட்கத்தை உண்டாக்க, அவமானத்தை உண்டாக்க, நிந்தையை உண்டாக்க, ஆமென், நம்ம நிர்வாணப்படுத்த, ஆமென். அல்ல, நேற்று பிரேயர்ல ஒரு வார்த்தை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. ஏதேனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சிடலாம், கெத்செமனேக்குள்ள நுழைய முடியாது. கையை தட்டிர வேண்டாமா? ஆமென். ஏதேனுக்குள்ள அவருடைய சிருஷ்டிப்பு இருந்துச்சு. யாரு? ஆதாமும் ஏவாளும். ஆனா கெத்செமனேல சிருஷ்டிகரே இருக்கிறாரு. என்ன சொன்னேன்? ஆமென். கெத்செமனே ஏதேன்ல சிருஷ்டிப்பத்தை வச்சாரு. ஆனா ஏன் சாத்தான் ஏதேனுக்குள்ள நுழைஞ்சான்? சிருஷ்டிப்பு, ஆண்டவருடைய கையின் கிரியை தான் இருந்துச்சு. ஆனா ஆமென், கெத்செமனே தோட்டத்துக்குள்ள சிருஷ்டிகரே இருந்தாரு. சாத்தான் கிட்ட போக முடிஞ்சதா? அல்லேலூயா. ஆமென். நீ ஏதேனை ஜெயிச்சிருக்கலாம், கெத்செமனேயை நீ ஜெயிக்க முடியாது. நாங்கள் ஏதேனுக்குரியவர்கள் அல்ல, கெத்செமனேக்குரியவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நான் ஏதேனுக்குரியவன் அல்ல, கெத்செமனேக்குரியவன். நான் ஏதேன் தோட்டக்காரன் அல்ல, கெத்செமனேயின் தோட்டக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க சாத்தான் நுழைய முடியாது. நுழைஞ்சு பார்த்தான், ஆனா மட்டமல்லாக்கு விழுந்துட்டான்.
அல்லேலூயா. அங்க நுழைஞ்சான் அப்படின்னு யாருன்னு தேடுனாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை நான் தான், ஒரே வார்த்தை தான், நான் தான் அப்படின்னாரு. எல்லாரும் எப்படி விழுந்தானுங்களாமா? அடுத்து அவருடைய தெய்வீக தன்மை வெளிப்பட்டுச்சு. ஆனா அது சித்தம் இல்லை, அது பரலோகத்தின் திட்டம் இல்லை. இவரை பிடித்து கொண்டு போக வேண்டும், ஆமென், சிலுவையில் அறையப்பட வேண்டும், மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப வேண்டும், 40 நாள் அளவும் ஆமென் திருஷ்டாந்தமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஆமென், 40வது நாள் பெத்தானியாவிலிருந்து பரமேறி செல்ல வேண்டும், சொன்னபடியே திரும்பவும் வர வேண்டும். அதான் திட்டம். ஆமென். அதுக்கு ஒரு யூதாஸ் தேவை. அதுக்கு ஒரு சொல்லுங்க, அதுக்கு ஒரு யூதாஸ் தேவை. ஆமென். மரணம் இல்லைன்னா மகிமை இல்லை. சொல்லுங்க, மரணம் இல்லைன்னா மகிமை இல்லை. சிலுவை இல்லைன்னா மகிமை இல்லை. சிலுவை இருக்கும், சிலுவை இருக்க இருக்க மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படாம மகிமை இல்லை. ஐயோ பாஸ்டர் பாடு, பரவாயில்ல, அறையட்டு விடுங்க. ஆமென். சிலுவையில் அறையாம மகிமை இல்லை. ஐயோ பாஸ்டர் நிந்த, ஐயோ பாஸ்டர் அவமானம், பரவாயில்ல, நம்பி இருந்த பாஸ்டர் நம்பினவன் தான் தூக்கி சிலுவையில் அறையுமா. ஆமென். அல்லேலூயா. 12 பேர் ஓடிட்டான். அல்லேலூயா. 12 பேர் ஓடிட்டான். யோவான் மார்பிலை சாய்ந்து இருந்த யோவான் கீழே நின்றுட்டு இருந்தார். கேட்டமில்ல, டெடிகேஷன் செய்தியை கேட்டமில்ல. ஆமென். மறைமுகமான சீசன் அரிமத்தான் ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேம் நின்றுட்டு இருந்தாங்களா? ஆமென் சொல்லுங்க. சிலுவையில் அறையாம மகிமை இல்லைங்க. பாடுகள் இல்லாம, ஆமென், பாடுகள் இல்லாம ஒரு நாளும் பரவசத்துக்குள்ள போக முடியாது. பாடுகள் இல்லாம பரலோகம் கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற சின்ன சின்ன காரியத்தில் தூக்கி வீசிட்டு குப்பையில் வாரி வலிச்சு தூக்கி வீசிருங்க. இதெல்லாம் நடக்கணும், அப்போதான் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். நல்ல கையை தட்டிருங்க சத்தமா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும், உடைக்கணும், ஆமென், உடையணும், நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும். அப்பதான் மகிமையிலே கர்த்தர் நம்மை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு யூதாஸ் இருக்கணுங்க. ஒரு யூதாஸ் இருந்தா தானே தேவ திட்டம் நிறைவேறும். ஐயோ பாஸ்டர் இவ்வளோ பெரிய துரோகம், ஏங்க என்ன பேசுறீங்க? ஒரு யூதாஸ் வேணும். நம்ம மேல ஆண்டவர் திட்டம் நிறைவேறணும்னா என்ன வேணுங்க? உங்க மேல பரலோக திட்டம் நிறைவேறணும்னா என்ன வேணும்? ஒரு யூதாஸ் வேணும். இருக்கட்டும், கூட வச்சுக்குங்க. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. பாஸ்டர் எனக்கு இது நடந்துருச்சு. வேலை ஸ்தலத்தில் இருப்பான் பாருங்கய்யா, கூடயே இருப்பான், சாருமா பெரிய பள்ளத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான் கீழே. ஆமென். பாவம், பரிதாபம், அந்த பயலுக்கு தெரியாது அந்த பள்ளத்தில் அவன் தான் விழ போறான்னு. ஏன்னா பைபிள் பேட்டர்ன் அதானே சொல்லுது. ஆமென். வீம்பன் தான் வெட்டின குழியில் என்ன செய்வானா? அவனுக்கு பேர் என்னதாமா? வீம்பன். வீம்பன். புத்திமதியை வெறுக்கிறவன் சாகவே சாவான். நீதிமொழியில் எழுதுறாரு, புத்திமதியை வெறுக்கிறவன் சாகவே சாவான், புத்திமதியை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். மிருக, ஆமா, பரியாசக்காரன் மிருக குணம் உள்ளவன். பரியாசக்காரனுக்கு போதகம் பண்ணாதேங்கிறார். பரியாசக்காரனுக்கு போதகம் பண்ணாத அப்படி சொல்றார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆமென். கெச்சமனைக்குள்ள நுழைய முடியாது. நீங்களும் நானும் கெச்சமனையில் ரிலேட்டடானவங்க. நம்ம உறவு எங்க ரிலேட்டட்? நம்ம ரிலேஷன்ஷிப் எங்க சொல்லுங்க? கெச்சமனையில் ரிலேட்டட். கெச்சமனைக்கு ரிலேட்டடா வாழ்றவங்க நம்ம. அதனால் நுழைய முடியாது. நம்மளை ஜெயிக்க முடியாதுங்க. சொல்லுங்க, என்னை ஜெயிக்க முடியாது. சாத்தானே நீ என்னை ஜெயிக்க முடியாது. உலக திட்டமே நீ என்னை ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க. என்னை பலவீனப்படுத்த நினைச்சு ஆமை ஆராதனையை கெடுத்து, என் துதியை கெடுத்து, என் ஜெபத்தை கெடுத்து, ஆமை சபை கூடி வர்றதை கெடுத்து, என் ஜெப வாழ்க்கையை கெடுத்து, வேத வாசிப்பை கெடுத்து நீ ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற. ஒரு மனதின் ஆவியை கெடுத்து நீ ஜெயிச்சிடலாம் நினைக்கிற. சபை ஐக்கியத்தை கெடுத்து நீ ஜெயிச்சிடலாம் நினைக்கிற. சாத்தானே நீ என்ன ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, பிசாசே நீ என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரம்மா? பெரிய காரியத்தை செய்வாரு. இந்த மாதம் நீங்க பார்ப்பீங்க, கண்கூடாய் பார்ப்பீங்க. உங்க பலத்துக்கு மிஞ்சி, உங்க சக்திக்கு மிஞ்சி, நம்முடைய அறிவுக்கு மிஞ்சி, நம்முடைய ஞானத்துக்கு மிஞ்சி, நம்ம படிப்பு பட்டத்துக்கு மிஞ்சி, நம்ம வருமானத்துக்கு மிஞ்சி. அல்லேலூயா, ஆமென்.
ஆமே, நம்மளாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வாரு. நீ கிரகிக்காத காரியங்களை விவரிக்கப்பட்டாலும், ஆமென், விவரிக்கப்பட்டாலும் நீ விசுவாசியாத கிரியையை உன்னுடைய நாட்களிலே நடப்பிப்பே. ஆபகுக்கு 1:5 சொல்லுது. ஆமென். நீ புறஜாதிகளை பார்த்து பிரமித்து கொண்டிருப்ப. நீ புறஜாதிகளை பார்த்து என்ன செய்வ? பிரமித்து கொண்டிருப்ப. ஐயோ, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, நமக்கு ஒன்றும் இல்லை. நீ பிரமித்து கொண்டிருப்ப. நான் சொல்றேன், நீ புறஜாதிகளை பார்த்து பிரமித்து கொண்டிருப்ப. விவரிக்கப்பட்டாலும் நீ விசுவாசியாத கிரியையை உன்னுடைய நாட்களிலே நான் என்ன செய்வேன்? நம்பவே முடியலையே பாஸ்டர். ஆமா, நம்ப முடிஞ்சா அப்புறம் அவர் எதுக்கு? விசுவாசிக்கவே முடியலையே பாஸ்டர். எனக்கு போய், ஆமா நமக்கு போய் தான் அப்படின்னா அவர் எதுக்கு ஆராதிக்கணும்? நம்ப முடியாத சூப்பர் நேச்சுரல் காரியத்தை செய்யறதுக்கு தான் அவர் நம்ம கூட இருக்காரு. ஆமே, அதனால தான் சொன்னாரு, பூமியின் கடையாந்தார் வரைக்கும் போ, இந்த ரட்சிப்பை தூக்கிட்டு, நான் உனக்கு செஞ்ச உபகாரத்தை தூக்கிட்டு, நான் உன்னை வழி நடத்தின காரியங்களை தூக்கிட்டு பூமியின் கடையாந்தார் வரைக்கும் போய் சொல்லிடாங்கிறாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா பெரியவர் நம் நடுவில் இருக்கணும்னா, பெரியவர்கிட்ட பெரிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம இந்த மார்ச் மாதம் நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் பாஸ்டர் நல்ல அருமையான செய்தி சொல்லிட்டீங்க, நான் என்ன செய்ய? ஏன்னா ஆமென், மத்தேயு 12:6, 12:41, 42 சொல்லுகிறது, அவர் தேவாலயத்திலும் பெரியவர். ஆமென். அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். அல்லேலூயா. அந்த பெரியவர்கிட்ட பெரிய காரியங்களை, ஆமென், எனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னாரே, நான் என்ன பாஸ்டர் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா, அந்த பதிலோட இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்து ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அந்த ஒரு பதில் நமக்கு தேவையில்லை. யாருக்கெல்லாம் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. இந்த ஊர்ல சொல்ற பெரிய காரியம் இல்லை. ஆமாம், கொங்கு மண்டலத்தில் சொல்றாங்களே பெரிய காரியம். ஆமா பாஸ்டர், இன்னைக்கு லீவு போட்டு ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு. அந்த பெரிய காரியம் இல்லை, அதுவும் செய்வார், அதுவும் அவரால் செய்ய முடியும். ஆமென், அந்த பெரிய காரியம் இல்லை. இது எனக்காக அவர் வைத்திருக்கிற, அல்லேலூயா, 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 ஆமென் சொல்லுங்க. எனக்காக அவர் வைத்திருக்கிற பெரிய காரியம் என்ன? எப்படி பெற்றுக்கொள்ள போறோம்? எப்படி அதை சுதந்திரிக்க போறோம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போறோம். அதான் ஆன்சர், அங்கதான் இருக்கு. ஆமென், அங்கதான் இருக்கு. கர்த்தர் எப்படி எனக்கு பெரிய காரியத்தை செய்வாரு? வாசிங்களா ஐயா. என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாரும் சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. சீயோன் குமாரத்தியே, ரட்சிக்கப்பட்டவளே, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, கம்பீர சத்தமிடுகிறவளே, ரட்சிப்பை பெருமை பாராட்டுகிறவளே, ரட்சிப்பை குறித்து களி கூறுகிறவளே, சந்தோஷத்தோடு இருக்கிறவளே, நீ என்ன செய்ய? என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்ன செய்ய? சபையே, மனவாட்டி சபையே, நீ என்ன செய்ய? என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me. என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிட்டா அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. எப்பொழுது? கூப்பிடும்போது. எப்பொழுது? எப்ப கர்த்தர் மறு உத்தரவு தருவாரு? அவரை கூப்பிடும். நாம தேடும் போது, நாம அமரும் போது, நாம கூப்பிடும் போது, நாம அவருக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தும் போதுதான் அவர் என்ன செய்வாராமா? மறு உத்தரவு கொடுத்து. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அவர் மறு உத்தரவு கொடுத்து. நீ அறியாததும் நல்லா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கூப்பிடும் போது என்ன நடக்கும்னு பாருங்க. நீங்க அவரை நோக்கி ஜபிக்கும் போது, விண்ணப்பங்களை கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? முதல் காரியம், நம்ம கூட பேச ஆரம்பிப்பாரு, மறு உத்தரவு கொடுப்பாரு. 2வது காரியம், ஆமென், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. ஆமென். பெரியவர் கூட இருக்கணுமா? என்ன பாஸ்டர், சீயோன்ல இருந்தாரு, இஸ்ரவேலு கூட இருந்தாரு, என் கூட இருப்பாரு. நமக்கு ஒரு சின்ன வழிதான் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஒரு சின்ன வழிதான் சொல்லியிருக்கிறாரு. அதிகாலையில் எழும்புங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க, அப்படியே முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுறப்பான்னு சொல்லுங்க. நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
ஆமென். நீங்க தான் எனக்கு வேணும், என் தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. ஆமென். என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க. சொல்றாரு, நான் உன் கூட பேசுவேங்கிறார். நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆமென். கலெக்டர் ஆஃபீஸில் போட்ட விண்ணப்பத்துக்கு ஒரு விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை. ஆமென். தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்த ஒரு விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை. ஆமென். நான் ஒரு 6 வருஷமாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு வந்த புதுசில் திருப்பூரில் 6 வருஷமாக ரேஷன் கார்டை கொடுத்துட்டு 6 வருஷமாக இங்கே வந்துட்டு போகும்போதெல்லாம் தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ளே போவேன். குமரன் ரோட்டில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ்க்குள்ளே போவேன். ஒரு நாள் எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்கு போய் உட்காந்துட்டு கலாட்டா பண்ணிட்டேன். சரியான கலாட்டாவை கொடுத்துட்டேன். ஆமென். காலையிலேயே ஒரு ஆஃபீஸர், என்னது அது, கேண்டி கிரை என்னது அது, அந்த கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு ஒரு ஆஃபீஸரை. அதை பார்த்துட்டு கேட்டேன், என் டாக்குமெண்ட் எங்கே, எனக்கு ரேஷன் கார்டு வேண்டாம், என் டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு. தம்பி அது எங்கே வச்சோன்னு தெரியல, அது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை பழவஞ்சி பாளையத்துக்கு ஒரு ஆஃபீஸ் மாற்றிருக்கிறோம், எங்கே உங்கள் மிஸ் ஆயிடுச்சுனாங்க. ஆமென். அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது அவர் துண்டு பேப்பரில் ஒரு சீல் வச்சு கொடுத்தாரு. அதான் டோக்கனாமா. ஒரு துண்டு பேப்பரில் சீல் வச்சு கொடுத்தாரு. அதாவது டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு டேட்டு போட்டு ஒரு துண்டு பேப்பரில் ஒரு சீல் வச்சு இந்த அம்மா துண்டு பேப்பர் கொடுத்தாரு. அதை நான் 3, 4, 5 வருஷமாக என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் கொடுத்தேன். நீங்கள் கொடுத்த துண்டு பேப்பர் என்கிட்ட இருக்கு. நான் கொடுத்த 15 பக்கம் டாக்குமெண்ட் எனக்கு இப்போ வேணும். ஆமென். எனக்கு ரேஷன் கார்டு வேண்டாம், என் டாக்குமெண்ட்டை கொடுங்க. அல்லேலூயா. காலையில் பெரிய கலாட்டா. அப்புறமா ஆஃபீஸர்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்தி, போங்க பழவஞ்சி பாளையத்துக்கு போங்க, அங்கே இருக்கும்னு சொல்லி அவரே க்ரீன் இங்கில் எழுதி கொடுத்தாரு. எனக்கு 2 நாளில் நான் ரேஷன் கார்டு வாங்கினேன். ஆமென். அல்லேலூயா. அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்துடணும். ஆமென். ஏன்னா பெரியவர் நம்ம கூட இருக்க, அநியாயத்துக்கு நம்ம போகல. பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படணும். கூப்பிடணும், ஆண்டவரே. ஆமென். கூப்பிடணும், ஆண்டவரே. மறு உத்தரவு அருளை செய்து, என்னதான் ஐயா நீ அறியாததும் அப்படின்னா, அவர் செய்கிற காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாதான், நம்ம அறிவுக்கு அது என்ன செய்யாதான், எட்டாது. நம்ம அறிவுக்கு அது தெரியாது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான எப்படிப்பட்ட காரியம் ஐயா? பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், செய்வேன், அறிவிப்பேன். ஆமென். பெரியவர் உங்க கூட இருக்கணும்னா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவ பெரியவரா நீங்க வெளிப்படுத்தணும்னா, அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆமென். அவரை நோக்கி கூப்பிட்டு, ஆமென், பெரிய காரியங்களை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. இதுதான் இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி
உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலும் எங்களுக்கு ஜீவனை தந்து ஒரு புதிய விடியலை காணச் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்க ஆயுசு நாட்களில் இந்த ஒரு நாளையும் கூட்டி கொடுத்ததற்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. சபை கூடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் பாராட்டின இந்த ஸ்லாக்கியத்திற்கு பாக்கியமான நேரத்திற்காக அப்பா உம்முடைய பாதம் தொட்டு நன்றி சொல்றோம். கர்த்தர் எங்களை வாழ வைப்பீராக. பெரியவர் எங்கள் நடுவிலே இருப்பீராக. எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வீராக. எந்நேரமும் நோக்கி பார்க்கிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் கட்டளையிடுவீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே சபையை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம், சபை குடும்பங்களை, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய தயவுள்ள கரம், பெரியவருடைய தயவுள்ள கரம் என் பிள்ளைகளை ஆளுகை செய்ய, குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். கையின் பிரயாசங்கள், எடுக்கிற தீர்மானங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய போதிப்பும் வழிகாட்டலும் ஆலோசனையும் உண்டாகட்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்க. இந்த வார்த்தையை நம்புறோம். அந்த வார்த்தைக்கு கீழே தப்பா வாழ்றோம். தேச கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே.